ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளின் ஆராதனையை உடைய கரங்களிலே தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஜனங்கள் உண்மை துதித்து பாடும்படியாய், உண்மை ஆராதிக்கும்படியாய், இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்ய நினைக்கிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தகப்பனே, இந்த மகிமை கடந்து வரட்டும் அப்பா, இந்த பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இதோ தேவாதி தேவன் நீர் மனிதர்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் ஆண்டவரே நீர் அசைவாடும்படியாய், வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை முற்றிலுமாய் உங்களுடைய திருக்கரங்களிலே ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். தேவ பிள்ளைகளை அப்படியே ஆண்டவருடைய முகத்தனம் நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து நம்ம ஆண்டவர் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உற்சாகத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கலாம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்தில் வந்து நில் என்று. இந்த நேரத்தில் நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளலாமா? ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தினால ஆண்டவரே நான் நிரப்பப்படணும் அப்பா. அதுக்கு தடையா இருக்கிற எந்த தடையும் என்னை விட்டு மாறணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். குற்றங்கள், குறைவுகள், பலவீனங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையாவது நம்ம செய்திருப்போம்னா இந்த நேரத்தில் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் குறைவுகள் எல்லாம் எனக்கு மன்னிங்கப்பா, என் பலவீனங்கள் எல்லாம் எனக்கு மன்னிங்கப்பா, என் குற்றங்களை எல்லாம் எனக்கு மன்னிங்கப்பா. எந்தெந்த காரியங்களையெல்லாம் நீர் என்னிடத்துல பார்த்து நீர் விசனப்பட்டீரோ அந்த காரியங்களுக்காகலாம் ஆண்டவரே நான் மனஸ்தாபப்படுகிறேன், என்னை மன்னிங்க ஏசப்பா, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே இந்த பிரசன்னத்திற்குள்ளே வர முடியாதபடிக்கு எதெல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் மன்னிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், ராஜாதி ராஜா, எவ்வளவு பெரிய தேவன் அப்பா. இந்த மகத்துவம் உள்ள ஆண்டவரை நாங்கள் சந்திக்கிறதற்கு, இந்த மகத்துவம் உள்ள ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறதற்கு அப்பா நாங்கள் இருந்த வண்ணமாகவே வரவில்லை அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த கரம் ஆண்டவரே இறங்கி வருவதாக. கல்வாரி ரத்தத்தினுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களை சுத்திகரிப்பீராக. வார்த்தைகளை எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருதயத்தை ஆண்டவர் பக்கமா நம்ம திருப்பி பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, மகத்துவம் நிறைந்த ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் எங்களை எண்ணுகிறதற்கும் நீர் எங்களை நினைவு கூறுகிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. எல்லாம் உங்களுடைய மகா பெரிய கிருபையா இருக்கிறதே. இந்த கிருபையை நினைத்து நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பலவீனங்கள் வந்தது, எவ்வளவோ குறைவுகள் வந்தது. ஆனால் இன்னைக்கு அவர் பிரசன்னத்துக்குள்ள நின்று நம்ம அவர் ஆராதிக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்களுடைய சமூகத்திற்கு வர எங்களுக்கு எவ்வளவு தகுதி இல்லை அப்பா. ஆனாலும் நீர் எங்கள் மீது பாராட்டின உங்களுடைய பெரிய மகா கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொன்னாரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீங்களே, எவ்வளவோ கிருபைகளை செய்திருக்கிறீங்களே, எவ்வளவோ தயை பாராட்டி இருக்கிறீங்களே. அதுக்கெல்லாம் ஈடா நாங்கள் உங்களுக்கு என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் ராஜாவை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், எங்கள் அப்பாவை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர்
கொள்ளை நோய்கள், எத்தனையோ தொற்றுக்கள், எத்தனையோ அசம்பாவிதங்கள் மக்களுக்கு அணுகுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் உங்களை என்னை தேவ பிள்ளையே ஒரு நோய்கள் அணுகாதபடி, ஒரு பிரச்சனைகள் அணுகாதபடி, கொள்ளை நோய்க்கு விலக்கி, தொற்றுகளுக்கு விலக்கி, எல்லா விதமான இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கண்மலை வெடிப்புக்குள்ள தேவன் வச்சிருக்கிறாரே. அந்த அன்பு உணர முடியுதா உங்களால? அந்த அன்புள்ள தெய்வத்தை நம்ம ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. இதை தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து சில பாடல்களை பாடல் குழுவினர் வந்து பாடும் பொழுது நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல தெய்வ பயத்தோடு கூட தேவனை உயர்த்தி பாடுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று. தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தாலும் நமக்குள்ளே கம்பீரத்தை உண்டு பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ளே கம்பீரத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவ பிரசன்னம் இருக்கிறது. நமக்குள்ளே கம்பீரத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. எனவே எல்லாரும் சேர்ந்து பாடல் குழுவினரோடு உங்களுக்கு இந்த 3 வாரங்களாக பாடல் டிஸ்பிளே பண்ணப்படுகிறது. அந்த பாடலை பார்த்து இந்த பாடலோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா தேவனின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடலை பாடி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டலாமா? ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு எப்போதும் மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்திற்கே புகழ் உண்டாகட்டும். அவருடைய நாமம் உன்னதமான நாமம், பரிசுத்த நாமம். ஒரு விசை கூட உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி மீண்டுமா நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே
சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. என்னுடைய பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை கட்டி உற்சாகமாய் ஒரு துதியின் அபிஷேகத்தோடு ஆண்டு நாம் மகிமைப்படுத்தி பாடலாம். கரங்களை கட்டி உற்சாகமாய். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம் துதியின் ராஜ்யம். யூதாவே எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்ட துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் நாடுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு எல்லா கோட்டைகளையும் முறிக்கிற இயேசு நாமத்தை நாம் உயர்த்தலாமா? ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிந்து எல்லாம் நிர்மூலமாகி போடும். எல்லா பலவீனங்களும் மாறும். ஆமென். அவருடைய துதியின் வல்லமை, அவருடைய துதிக்கை மகிமை, ஆமென். நம்முடைய தேசத்தில் எல்லா நுகங்களையும் எல்லா கட்டுகளையும் முறிக்கும்னா நம்ம ஆண்டவருடைய நாமத்தை எல்லாம் உயர்த்தி ஹல்லேலூயா ஒரு சிறுகூட ஒரு சான்று நாமத்தை உயர்த்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஆமென். தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். இன்னும் ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவையெல்லாம் சந்திக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய இன்ன தேவைகளையும் அவர் நமக்கு சந்திக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
நாளும் தடைபடாத தகப்பனே ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர், அதினதின் காலத்தில் செய்கிறீர்கள் தேவரே. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ க்ளோரி டு ஆண்டவரே, யெகோவா ஈரே. ஓ ஹல்லேலூயா. எங்களை கண்ட தெய்வம் அப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். கல்வாரி சிலுவை எல்லாவற்றையும் செய்து முடித்த எங்கள் தேவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர், நன்றி தகப்பனே ஆண்டவரே. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் ஆண்டவரே, ஆமென், நம்முடைய கிருபை எங்களை விட்டு ஒரு நாளும் மாறாத தகப்பனே ஆண்டவரே. ஆமென். கிருபையுள்ள தேவன் ஆண்டவரே. ஆமென். இந்த கிருபையுள்ள தேவனை உயர்த்தி ஆமென் நாம் ஒரு பாடலை பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அவர் கிருபை
ஆமாம், இந்த கிருபை மாறாத கிருபை, எங்களை வலுவாமல் காக்கிற கிருபை ஆண்டவரே. ஆமாம், எங்கள் வாழ்வில் நம்பிக்கையான உடைய கிருபை ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவன் தந்து எங்களை ரட்சித்த கிருபை ஆண்டவரே. எல்லா கிருபைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவரே, உன்னுடைய கிருபைதானப்பா என்னை மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்படியே இருக்கிற இடத்துல சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனாகிய நம்முடைய ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளி நம்மேல் வரட்டும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம் அவருடைய கையில் தான் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கையில் பத்திரமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சந்தோஷமாக அவரை துதிங்க. அவருடைய கிருபைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய பாதுகாப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே, உடைய கிருபையின் கரம் நீட்டப்படுவதாக. கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டவரை தாண்டிவிட்ட நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமே. ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் முடிந்த அளவு ஆண்டவரே, நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, இந்திய திருச்சபைகள் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபை உமக்கு நேராக நாங்கள் விடுகிற கண்ணீரை தேவன் பார்ப்பீராக. ஆண்டவரே, இதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறப்பு விகிதம் குறைவதாக, பாதிக்கப்படுகளுடைய எண்ணிக்கை குறைவதாக. ஆண்டவரே, மருத்துவமனையில் இப்பொழுது யாரெல்லாம் உலகம் முழுவதும் இந்த கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆண்டவரை விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தோடு நடுக்கத்தோடு சாவு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே பிசாசு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவரே, பிசாசுக்கு மகிமை சென்று விடக்கூடாது. பிசாசு ஜெயித்தது போல காணப்படக்கூடாது. தேவனை எழுந்தருளுவீராக. நீர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் ஐயா. நீர் எழுந்தருளும் பொழுது உம்முடைய வல்லமை வெளிப்படுவே. அல்லேலூயா. தாவீது உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவருடைய சத்தமுடைய செவிகளிலே ஏறின பொழுது நீர் காற்றின் சட்டைகளை அடித்துக் கொண்டு எழுப்பினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எழும்புவீராக. சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக வாரங்களாக நம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல் இருக்கிறதை நீர் பார்க்கிறீரையா. பண்டிகைக்கு போகிற ஆட்கள் இல்லாதபடினாலே ஆண்டவரே, இந்த சீயோன் எவ்வளவு வருத்தப்பட்டதோ அதை போல் இன்றைக்கு நாங்கள் வருத்தத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களையும் மன்னியும், எல்லா அக்கிரமங்களையும் மன்னியும். எங்கள் தேசத்தில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இதற்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசாங்கம் கைவிட்டு விட்டது. ஆண்டவரே, இதற்கு மருந்தில்லை என்று சொல்கிறார்கள். அதோடு சேர்ந்து வாழ பழகுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் நம்பி வந்த தெய்வமாகிய இயேசு ஆண்டவரை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரையா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீரே. எல்லாரும் உடைய கூடாரத்துக்குள்ள வரட்டும். ஜாதி மத பேதம் கடந்து என் மதம் பெரியது, என் கடவுள் பெரியது என்கிற இந்த எல்லா பெருமைகளையும் விட்டு படைத்த தெய்வமாகிய உம்முடைய கூடாரத்துக்குள்ளே எல்லாரும் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மெய் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே, நீர் மனக்கண்களை அவர்களுக்கு திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், அசரீரி வாக்கின் மூலமாக ஆண்டவரே, ஒரு டிவைன் டச் அவர்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாகட்டும். தகப்பனே, இந்த நாட்களிலே நீர் எங்கள் தேச தலைவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. மத தலைவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. மத தீவிரவாதிகளுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. இந்த நாட்களில் உடைய சபைகளுக்கு விரோதமாய், உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா ஆண்டவரை ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் பார்க்கிறோமே. ஆங்காங்கே இன்னும் எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா டைமில் கூட ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே. தேவனே, நீர் கிருபையாய் இறங்குவீராக. எங்கள் தேசத்தில் இருக்க ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். மதத்துக்கு அப்பாற்பட்டு மனிதனை பாவத்திலிருந்து மீட்க வந்த தெய்வம் இயேசு என்பதை எங்கள் ஜனங்கள் காணும்படியாய் உதவி செய்கிறாக. ஆண்டவரே, இந்த வேளையிலே தங்களுடைய மாநிலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற எத்தனை மக்கள் கால்களிலே கொப்புளங்கள் வர ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
தகப்பனே, எங்களுடைய அரசாங்கம் இதற்கு ஒரு உதவி செய்யட்டும் ஐயா. எப்படியாவது ஒரு வாகன வசதி கிடைக்கும், அவர்களெல்லாம் போய் சேரட்டும். பிஞ்சு குழந்தைகளை ஆண்டவரை தோளிலே சுமந்து கொண்டு ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமே தொலைக்காட்சியில் ஆண்டவரே, நடந்து கொண்டு போகிற மனிதன், சிறு பிள்ளையை தூக்கி கொண்டு போகிற மனிதன், ஆண்டவரே ஊரில் இருக்க பிள்ளை செத்துருச்சுக்கிறேன். ஆண்டவரே, அந்த செய்தியை கேட்டபோது எவ்வளவாய் உட்கார்ந்து அழுதான். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்தால் நாங்கள் எவ்வளவு வேதனையோடு கூட இருப்போமோ அப்படி நாங்கள் செபிக்கிறோம். மாநிலம் விட்டு மாநிலம் வந்தவர்கள் திரும்பி அவர்கள் சொந்த இடத்துக்கு போவதற்கு அரசாங்கம் ஏற்ற உதவிகளை செய்யும்படியாக ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, அனுகிரகம் செய்வீராக. இந்த பணியிலே முன்னணியில் இருக்கிற டாக்டர்களை ஒரு விஷயம் கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, செவிலியர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காவலர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தூய்மை பணியாளர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எப்படியாவது எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும். கிறிஸ்தவ தேசங்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, கிறிஸ்தவ தேசத்தில் பிறந்தும் தேவனை அறியாதபடினாலே இன்றைக்கு தடம் புரண்டு போய் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மெய் தெய்வமாகிய உண்மை விட்டு பாகால்களை தேடினது போல பல தேசத்தில் உண்மை அறியாத கிறிஸ்தவ வெள்ளைக்காரர்கள் இன்றைக்கு ஆண்டவரே பல மதங்கள் அட்ராக்ஷனில் இழுக்கப்பட்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அவர்கள் அறியும்படியாக அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பீராக. வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, அமெரிக்காவில் 3 கோடிக்கும் அதிகமான பேர் ஆண்டவரே வேலை இழந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதில் அதிகமான இந்தியர்கள், தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் சீராகட்டும் ஐயா, இதெல்லாம் சரியாகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களில் பொருளாதாரம் ஆண்டவரே நலிவடைந்து கொண்டு போவதை நீர் பார்க்கிறீரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அரசாங்கம் எடுக்கிற எந்த திட்டமும் ஆண்டவரே தொழில் அதிபர்களுக்கு மட்டும் சாதகமாய் அமைந்து விடாதபடி பாமர மக்களுக்கு, சாதாரண பிரஜைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடிய காரியங்களை எடுக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தினுடைய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாய் கொண்டு போவதை பார்க்கிறோம். எத்தனை பேர் வேலை இழக்கப் போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எத்தனை குடும்பங்கள் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா பயந்து போய் தற்கொலை செய்ய போகிறார்களோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். தேசத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட வறுமையினாலே வன்முறைகள் நடந்துவிடக்கூடாது, கலவரங்கள் நடந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, திருட்டு காரியங்கள் நடந்துவிடக்கூடாதுப்பா, கொள்ளைகள் நடந்துவிடக்கூடாது. எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை, தேசத்துடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்ன நடக்குமோ என்கிற பயம் இருக்கிறது. தொழிலெல்லாம் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. எல்லா தொழிலாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விளைச்சல் கண்டும் அதை விற்க முடியாமல் செடியிலே அழுகி போன பூக்கள், பழங்கள், காய்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எவ்வளவா இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் நினைத்தால் மட்டுமே இதை மாற்ற முடியும். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீர் அற்புதங்களை செய்வீராக. இந்த நாட்களில் எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளை நீர் பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏதேனும் ஒரு சில சபைகள் உடைய சித்தத்தை விட்டு மாறி ஆண்டவரே சுய பிரபலத்துக்காக தவறு செய்திருப்பார்கள் என்றால் அவர்களையும் தேவன் மன்னித்து ஆண்டவரே இந்த நாட்களில் சபைகளில் உடைய வல்லமை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளுக்கு விரோதமாக தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக அற்புதங்கள் ஏராளம் நடக்கட்டும். கடந்த வாரத்தில் என்னுடைய சபையின் சர்வீஸில், இந்த ஆன்லைன் சர்வீஸில் நீர் செய்த அற்புதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்ட சகோதரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்தில் இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது பலவீனத்தோடு கூட இருப்பார்களானால், சுகவீனத்தோடு கூட இருப்பார்களானால், பிசாசின் பிடியில் இருப்பார்களானால், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக உடைய வல்ல கரத்தை நீ நீட்டும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும் ஐயா. அல்லேலூயா. வல்லமை வெளிப்படட்டும். தற்கொலைக்கு நேராக தங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரை தயார் செய்து கொண்டிருக்கிற மக்களுடைய எண்ணங்களை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இனி எனக்கு வாழ வழியே இல்லை, இந்த கடன்களை நான் எப்படி அடைக்கப் போகிறேன், கடன் கொடுத்தவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று செத்து விடுவதை தவிர வேறு வழியில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் இருக்கின்ற எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் தேவனை உண்மையில் அவர்கள் நம்பிக்கை வைக்கட்டும். உம்முடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். காப்பாற்றுகிற தெய்வமாகிய உம்மிடத்தில் அவர்கள் வருவார்களாக.
இடத்தில் அவர்கள் வருவார்களாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை தாருங்கள். கிருபையின் கடன் கூட இருக்கட்டும். உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன், உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற பிள்ளைகள் நீ சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்கிறார். மாறாத பிரசன்னம் கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆசி எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். காணிக்கைகள் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிறேன், காணிக்கை இல்லாட்டி கவலையாக இருக்கும். இது நம்முடைய கடமை. நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் காணிக்கை நேரம் என்று ஒன்று இருக்கிறவர்கள் நீங்கள் காணிக்கை சேகரிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளும் உன்னை சூழாமல் அக்கினி உன் மேல் பற்றாமல் காக்கும் ஒரு தேவன் உண்டு. கொயர் வந்து பாடுவாங்க. இந்த பாடலை பாடும் பொழுது காணிக்கையை செலுத்துவோம். அதே சமயத்தில் விசுவாசத்தை அறிக்கை செய்து இந்த பாடலை பாடுவோம். ஆமாம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கைகள் தசமபாகங்களை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த குறையும் இல்லாதபடி உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல
எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு ஆலோசனை சொல்லும்போது சொல்லுகிறார், இருதயத்தில் தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று. அதாவது வெளிப்பிரகாரமாக நீங்கள் காட்டுகிற பரிசுத்தத்தை விட, அல்லது வெளிப்பிரகாரமாக உங்களை பார்க்குறவங்க நீங்கள் ஒரு பெரிய பரிசுத்தவான்னு உங்களை கணக்கு போடுறத விட, உங்கள் உள்ளத்தை பார்க்குற தேவன் நீங்கள் பரிசுத்தவான்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணுங்க. உங்களுடைய குணங்களில், உங்களுடைய சிந்தையில், இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க அப்படிங்கிறார். இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வர விரும்புகிற காரியம் என்னென்னா, இன்றைக்கு போய்கிட்டு இருக்க இந்த உலகம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்கிட்டு, ஒரு நம்பிக்கை இல்லாமல் மனுஷன் வாழ்கிறான். வேலை, இன்றைக்கி இருக்கிற வேலை நாளைக்கு இருக்குமா இருக்காதா, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை. நம்ம இன்றைக்கி விளைச்சலை நம்ம போடுறோம், அதாவது விதைகளை தூவுறோம். இது வளர்ந்து வந்து ஒரு வேளை கனி கொடுத்தாலும் இதை விலை கொடுத்து வாங்குவாங்களா, நம்ம எதிர்பார்த்த விலைக்கு போகுமா, நம்பிக்கை இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொழிற்சாலைக்கு இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க பர்மனெண்ட்டாக அந்த மாதம் முழுசும் வேலைக்கு போக முடியுமா, இல்லாட்டா நமக்கு லே ஆஃப் கொடுத்துருவாங்களா என்று பல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி காலையில் உயிரோடு எழுப்பி நம்ம பார்த்தா தான் ஆகா நம்ம சாகாமல் உயிரோடு இருக்கோங்கிற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா பல கொடிய நோய்கள் மனிதர்களை தாக்கி கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்குறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு எப்பவுமே ஆயத்தமாக இருங்கிற. அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை இந்த உலகம் பார்க்கணும். இந்த உலக மக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ள. இதைத்தான் இன்னைக்கு இந்த உலகம் பார்க்கல. இன்னைக்கு உலக மக்களுக்கும் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கு. நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதமான நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை இந்த உலக மக்களுக்கு கிடையாது. என்னன்னா 7 பிறவி இருக்கு, இப்போ எத்தனாவது பிறவியில் இருக்கோன்னு நமக்கு தெரியாதுங்கிறாங்க. மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிற ஒரு சத்தியம், ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? 2 விதமான நம்பிக்கை இயேசு மேலே வருது. ஒன்று, இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது இந்த உலகத்தினுடைய தேவைகளை அவர் எனக்கு கொடுப்பார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த சரீர பிரகாரமான தேவைக்காக நான் ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை. ஒருவேளை என்னை விட பணக்காரங்க, என்னை விட பெரிய தொழிலதிபர்கள் இந்த சரீர பிரகாரமான தேவைக்காக இயேசு மேல நம்பிக்கை வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் அவங்க பணத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் நானும் ஒரு சாப்பாட்டுக்காகவோ, துணிக்காகவோ, வேலைக்காகவோ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரி அவங்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. உலக மனுஷனுக்கும் கிறிஸ்தவங்களுக்குள்ள வித்தியாசம் எங்க இருக்குன்னா, நம்முடைய ஆன்மீக தேவைகளிலே நாம் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதான் முக்கியம். உலக மனுஷன்கிட்ட போய் பாருங்க, கேட்டு பாருங்க, நீங்க மரிச்சா எங்க போவீங்க யாருக்கு தெரியும், மரிச்சதுக்கப்புறம் கண்ணை மூடுனா எங்க போறோன்னு யாருக்குங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, இப்போ நான் எத்தனாவது பிறவியில் இருக்கேன்னு தெரியாது, இன்னும் அடுத்த பிறவியில் எப்படி பிறப்பேன்னு தெரியாது. பிறவிகளை நம்பி வாழ்கிறார்கள், அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. உங்களுக்கு எனக்கும் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்குறார். இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் என்னுடைய சரீரத்தினுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக. பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆசீர்வாதமான வாக்குகளை ஆண்டவர் கொடுத்திருக்கார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த ஒரு நன்மை என்பது உலக பிரகாரமான நம்முடைய தேவைகள். இதற்கு நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் போஷிக்க, காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார், பொறுப்புள்ளவராக இருக்கிறார். 2வது நம்பிக்கை என்னன்னா, யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும்போது 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்தாலும் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் மகுடம் போல அல்லது பிரதானமான முக்கியமான அவசியமான வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறார். அது என்ன? ஃபர்ஸ்ட் நித்திய ஜீவன். ஒருவேளை நீங்க ஆண்டவர் அறியாதவங்க, வேதத்தை அறியாதவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உயிர் வேற, ஜீவன் வேற. இந்த உயிர் பாருங்க மனுஷனை விட்டு சீக்கிரம் என்ன செய்யும்? போயிடும். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உயிர் இருக்கு, ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். ஜீவன் என்றால் அழியா தன்மை உள்ளது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. ரத்தம் அந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் அதுக்கு உயிர் இருக்கும். அப்புறம் பாருங்க, அந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியே போயாச்சுன்னா அந்த ரத்தமெல்லாம் என்ன செஞ்சது? உறைஞ்சு போயிடுது. அதுல உயிர் இல்லை. இப்ப 2 விதமான காரியத்தை சொன்னேன். ஒன்று உயிர், இன்னொன்று ஜீவன். இப்ப மிருகங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு, ஜீவன் கிடையாது.
மனுஷனும் பாவம் செஞ்சப்ப அந்த ஜீவன் அவன்ல செத்து போச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக பலியானாரே, எல்லா உலக மக்களுடைய பாவத்துக்காக பலியான போது அவர் ஜீவனை விட்டாரே, அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை மிக அழகாக யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே இதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஸோ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? பாவத்தினாலே மரித்து போயிருக்கிற அவனுடைய ஆன்மாவில ஒரு ஜீவன் உண்டாகுது, தெய்வீக ஜீவன் உண்டாகும். இந்த ஜீவன் வந்த பின்பு அந்த ஜீவன் தேவனை தேடுகிறது. தேவனோடு மனிதன் தொடர்புள்ளவனாய் மாறுகிறான். இந்த சரீர பிரகாரமான தொடர்புகளை விட இதுதான் அவனுக்கு முக்கியமாக தெரிகிறது. இந்த உலகத்தினுடைய பொருளுக்காக, வேலைக்காக, சம்பளத்துக்காக, இதுக்காக இயேசுவை நம்பி வாழ்றவங்க இவ்வளவு கமிட்மெண்ட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஆனா என்னைக்கு யாருடைய ஆன்மாவில் அந்த ஆவியில ஜீவன் வருதோ அவங்க தேவனை டேஸ்ட் பார்த்துறாங்க. அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் இதெல்லாம் உள்ள வருது. அன்பானவர்களே, ஒரு நாள் இந்த ஜீவன் நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியே போகும். ஒரு ஆக்சிடென்டா இருக்கலாம், வியாதி வந்து சாகலாம், அல்லது மூப்பு வரலாம். இந்த ஜீவன் வெளியே போகும் பொழுது இது நித்தியமாக கடவுளோடு வாழக்கூடிய தன்மை உள்ளது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தால், பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றிருந்தால், அப்ப இந்த பாவம் மன்னிக்கப்படாத ஆத்துமா எங்க போகும்? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பூமியில நம்ம சின்ன வயசுல இருந்து சாகர வரைக்கும் செய்யற எல்லா பாவத்துக்கும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த நரக தண்டனை உண்டு. அங்க செத்துருவாங்களா? சாக மாட்டாங்க. மரணம்னு பேரு தானே ஒழிய அங்க பயங்கரமா அக்கினி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள மனிதன் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆள் தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு, தீப்பிடிச்சு உடம்புலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் தீயை அணைக்கல. அந்த தீயை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எவ்வளவு ஓலமிட்டு கதறுவாரோ அதே கதறல் எவ்வளவு நாளைக்கு இருக்குதுமா? கோடி கோடி வருஷமாக இருக்கும். நரகங்கிறது லேஸ்பட்ட காரியம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன தண்டனை கொடுக்க போறாரு இல்ல. தேவ பிள்ளைகளே, நரக தண்டனைக்கு நாம் தப்பத்தான் கடவுளே மனிதனாய் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் ஜீவன் இருக்கிறதா? இல்லாட்டா இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்காக அவரை நம்பி வாழ்றீங்களா? இந்த உயிர் போத்தாம் போது, அந்த ஜீவன் வெளிப்படும் போது, நம்மளிருந்து கடந்து போகும்பொழுது கோடி கோடி வருஷமா பரலோகத்தில் இருக்கிற தேவனோட சந்தோஷமா வாழணும். அங்க எந்த விதமான கண்ணீரும் இல்லை, வேதனையும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. ஆனா நரக தண்டனைங்கிறது அப்படி கிடையாது. கோடி 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 வருஷமா இந்த பூமியில ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு தீப்பிடிச்சு எரிஞ்சான்னா ஃபயர் சர்வீஸ் வந்து அணைச்சிருவாங்க. அந்த அந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து இருந்து போட்டு சுகமாய் வந்துடலாம், இல்லை அவன் அப்படியே செத்து போயிடலாம். ஆனால் நரகங்கிறது அப்படி கிடையாது. கோடி கோடி வருஷமா யாராலையும் அவிக்க முடியாது. அதனால தான் அங்கே போட்டுட்டு அவியாத அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை அணைக்க யாராலும் முடியாது. கோடி கோடி வருஷங்களா புலம்பலோட பற்கடிப்போட உடம்புல இருந்தெல்லாம் புழுக்கள் வெளியே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடம் மனிதனுக்காக கடவுள் படைக்கவே இல்லை. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுக்காகத்தான் நம்மை உண்டாக்கின தெய்வம் இயேசு என்கிற பெயர்ல இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனிதன் செய்த எல்லாருடைய பாவம், கிறிஸ்தவனுடைய பாவத்துக்காக இல்லை, யூதர்களுடைய பாவத்துக்காக இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையில தண்டனை அடைந்தார். ஏன்? அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை போக்க முடியுமா? அவர் பரலோகத்திலிருந்து, அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது? பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவின் ரூபத்தில் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஆண் பெண் துணையோடு அந்த குடும்ப உறவில் இயேசு பிறக்கவில்லை. பரலோகத்திலிருந்து தானாக அவர் உதித்தார். எனவே பாவமில்லாதவராக இருந்தார். அவருடைய சரீரத்தில் ஓடின ரத்தம் பாவமில்லாத ரத்தம். எனவே பாவிகளாகிய நமக்காக பாவமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவை நம்பி நீங்கள் வீடு வாங்கியிருக்கலாம், இயேசுவை நம்பி நீங்கள் கார் வாங்கியிருக்கலாம், இயேசுவை நம்பி உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கலாம், ஒரு பிசினஸ் வந்திருக்கலாம், இயேசுவை நம்பி எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். இயேசுவை நம்பி பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, இந்த பாவத்திலிருந்து விடுதலையும் பாவ மன்னிப்பும் கிடைக்காவிட்டால் நாம் மரிக்கும் பொழுது பிசாசுகள் இருக்கிற நரக தண்டனைக்கு போயிடுவோம். நீங்க நினைக்கலாம், நான் இயேசுவைத்தான கும்பிட்டேன், இயேசுவைத்தான ஆராதித்தேன்னா பொதுவாக எல்லாரும் செய்கிறார்கள். என்னுடைய உடன் பிறந்தவர்கள் கூட சொல்வார்கள், உங்க சாமியை சேர்த்தாப்பா வணங்குறோன்ட்டு. ஏன்னா நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்தேன், என்னுடைய உறவினர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க தான் எங்க தெய்வம் வேணாங்கிறீங்க, நாங்க உங்க தெய்வத்தை சேர்த்து தானே வணங்குறோம். வணங்குவது யாருக்குமே கடினம் அல்ல.
கும்பிடுவது யாருக்குமே கடினம் இல்லை. ஆனால் அவரை சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உள்ளே வரும்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக சபைகளில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வைத்திருந்தாலும் இந்த அனுபவம் இல்லாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல், பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் வெளியே மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டு தன்னை பரிசுத்தவான்களைப் போல காட்டிக் கொண்டிருக்கிற கூட்டம் ஒருவேளை ஆண்டவருடைய வருகையில் எங்கே போவார்கள் என்று தெரியாது. அவர்களுக்கு முன்பாக மரணம் வரும் என்றால் அவர்கள் நித்தியமாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது, வஞ்சிக்கப்படாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யோவான் 3:16 வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக கடவுள் மனிதனாக வந்து ஜீவனை கொடுத்தார் என்றால், ஒரு மனிதனை ஒரு நல்ல ஆரோக்கியமாய் வாழ வைப்பதற்காகவோ, பணக்காரனாய் வாழ வைப்பதற்காகவோ, செல்வந்தனாக வாழ வைப்பதற்காகவோ கடவுள் உயிரை கொடுக்க தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சீமானாக இருந்தார். என்ன ஆண்டவர் உயிரை கொடுத்தாரா? இல்லை. சாலமோன் அவனுடைய கையில் இருந்த பொண்ணு வெள்ளி கணக்கில் அடங்காதவை. ஸோ பழைய ஏற்பாட்டில் தேவ பிள்ளைகள் இவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் உயிரை கொடுக்கல. இந்த உலகத்துல செல்வம் வரும் போகும். ஆனால் எதற்காக கடவுள் உயிரை கொடுத்தார்? பாவம் மன்னிக்கப்படுவதற்காக. சங்கீதக்காரனாகிய தாவீது அழகா சொல்றான், எவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவர்களுடைய பாவத்தை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். சொல்லிட்டு பின்னாடி சொல்றான், இதற்காக சகாயம் கிடைக்கும் நாளிலே பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அன்பானவர்களே, நல்லா பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு கிடந்த ஆளு, பயங்கர செயின் ஸ்மோக்கர். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பாவங்களில் வாழ்ந்து ஒரு ஹிப்பி தலையனாக அலைந்து கொண்டிருந்தேன் இந்த சென்னை பட்டணத்துல. ஆனால் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்று நான் முன்பு எவைகளை ஆராதித்து வந்தனோ அதே கோவிலிலே போய் எனக்கு விடுதலைக்காக இந்த சிகரெட்ல இருந்து மட்டும் எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு நான் கேட்டது உண்டு. தேவனுக்கு முன்பாக உண்மையை சொல்கிறேன், அந்த பழக்கம் எனக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு விடுதலை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இதே போல இது மட்டும் இல்லை, இந்த பாவம் இல்லாம சன்மார்க்கத்தில் வாழ்கிற ஏராளமான பேர் உண்டு. உங்களுக்கு வெளிப்பிரகாரமான எந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாம நீங்க நல்ல சன்மார்க்கர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆனா இயேசு கிறிஸ்துவிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கையில ஒப்பு கொடுத்த போது, நான் அவரை நம்பின பொழுது அவர் எனக்கு விடுதலை கிடைச்சு. ஏன் தெரியுமா? எனக்கு என்னுடைய பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல உங்களுக்கு சோத்துக்காகவோ சுகத்துக்காகவோ வேலைக்காகவோ இயேசு தேவையில்லை. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? அம்பானியான இயேசுவை நம்புறாரு, அதானி இயேசுவை நம்புறாரா? டாட்டா பிர்லா இருக்காங்களா, அவங்களாம் இயேசுவை ஆசீர்வதிக்கிறாரு இல்லை? ஒரு மனிதனுக்கு படிப்பும் திறமையும் இருந்தா போகும், அவன் பெரிய ஆளா வரலாம், பணம் சம்பாதிக்கலாம். ஆனா நாம் குறுக்கு வழியில போக மாட்டோம். ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இயேசு இதுக்காக மட்டும் உயிரை கொடுக்கல. அவர் உயிரை கொடுத்தது எதுக்குன்னா, மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக. அதனாலதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 5 கண்டங்களிலும் இருக்கிற மக்களுக்காக அவர் உயிர் கொடுத்தார். மனிதன் மதங்களை படைத்தான், மனிதன் கடவுள்களை படைத்தான், மனிதன் வழிபாடுகளை உருவாக்கி கொண்டான். மனிதன் ஏராளமான காரியங்களை தனக்குத்தானே செய்து கொண்டு அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் படைத்த தெய்வம் பரலோகத்திலிருந்து முழு உலகத்தையும் நேசிக்கிறபடினால் அவரே மனிதனாக குமாரனாக இந்த பூமியில வந்தார். அவர் ஜீவனை கொடுத்தது எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடைவதற்காக. நித்திய ஜீவன் என்றால் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய ஜீவன் வெளிப்படும் போது பரலோகத்துக்கு போய் சேருவோங்கிற நம்பிக்கை. இப்ப நான் ஆரம்பத்துல வாசிச்ச வசனத்துக்கு வர்றேன். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறத இந்த உலகம் பார்க்கணும். நாங்க பரலோகத்துக்கு போக போறோம், ஆண்டவர் வரப்போறாரு, அந்த லைஃப் ஸ்டைல் உங்க வாழ்க்கையில இருக்கணும். வெறும் வாயில அறிக்கைப்படுறது மட்டும் இல்ல, உங்களுடைய ஒவ்வொரு நாள் நடக்கையும் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, என் ஆண்டவர் வரப்போகிறார், என்றாவது ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போய் சேருவேன்னு இதை நீங்க அறிக்கை பண்ண உலகத்துக்கு இந்த நம்பிக்கை தான் இல்லை. இந்த நம்பிக்கையை நீங்க மற்றவங்கள்ட்ட காட்டணும். இந்த நம்பிக்கையை தான் சுவிசேஷமா நீங்க அறிவிக்கணும். இயேசுவை நம்புங்க, சுகம் கிடைக்குங்கிறது ஒரு பகுதியான சுவிசேஷம். இயேசுவை நம்புங்க, உங்க கவலை தீருங்கிறது ஒரு பகுதியான சுவிசேஷம். இயேசுவை நம்புங்க, உங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீருங்கிறது ஒரு பகுதியான சுவிசேஷம்.
முழு சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு உனக்காக உயிர் கொடுத்தார், அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், நீ நரக தண்டனைக்கு தப்பலாம், உனக்கு ஒரு மோட்ச பாக்கியம் உண்டு. இதுதான் உண்மையான முழுமையான சுவிசேஷம். அதனாலதான் உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்குள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை குறித்து யாராவது உங்கள்கிட்ட விசாரிச்சு கேட்குறாங்களா? அந்த நாட்களில், வேதம் எழுதப்பட்ட நாட்களில், அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகள் இதை அறிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக முன்மாதிரியாக வாழ்ந்த பட்டணத்தார் யார் தெரியுமா? தெசலோனிக்கே பட்டணத்தார். தெசலோனிக்கே பட்டணத்தாரை குறித்து நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 10 வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கணையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திற்கு வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். இயேசு வரப்போகிறார் என்பதான நம்பிக்கை. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 1 அதிகாரத்துல 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் செத்தால் எனக்கு என்ன ஆதாயம் என்றால், என் ஜீவன் ஆண்டவரோடு கூட வாழப்போகிறது, அவரோடு கூட போக போறேன். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவனுக்கு முடிவு, ஆனால் கடவுளோடு வாழ்கிற அந்த ஜீவன் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் என்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும். தெசலோனிக்கே பட்டணத்து மக்கள் இயேசு வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இதுதான் மிக முக்கியமான நம்பிக்கை. இன்றைக்கு உலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகமாய் கொண்டிருக்கிறது, பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது, கலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்கள், சிறு தொழில் குறு தொழில் எல்லாம் நலிவடைந்து போய் கொண்டிருக்கிறது, விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உலகமே நம்பிக்கையற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நடக்கும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இது ஒரு புராண கதை அல்ல, புராண புஸ்தகம் அல்ல. இந்த உலகம் எப்படி உண்டானது, கடவுள் எப்படி மனிதனை படைத்தார், அவனை எப்படி வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் வைத்தார், அவன் வாழ்வதற்குரிய சட்டதிட்டங்களை கொடுத்தார், மக்களுடைய பிரிவுகள் எப்படி உருவானது, பாஷைகள் எப்படி உருவானது, எப்படி மனிதன் விக்கிரகங்களை உண்டாக்க ஆரம்பித்தார், எப்படி மெய் தெய்வத்தை விட்டு விலகி போனான், எல்லாம் இதில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கும், இந்த உலகத்தினுடைய முடிவில் என்ன நடக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிற மைக்ரோசிப் போடுகிற காரியங்கள் முதல் கொண்டு மிக பழமையான புஸ்தகம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் அப்டேட் பண்ணப்பட வேண்டிய அவசியமில்லாத புத்தகம். கடைசியில் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எல்லாம் இதில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறது தான் நடக்குது. இன்னைக்கு பல புத்தகங்கள் அப்பப்போ ரீப்ரிண்ட் பண்ணும் போல இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிற எல்லா கரண்ட் சுச்சுவேஷன்லாம் ஆட் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரே ஒரு புத்தகம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையாகிய இந்த தேவனுடைய வேதம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதம் சொல்லுகிறது இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த நம்பிக்கையோடு வாழ்கிறீர்களா? இந்த நம்பிக்கையோடு வாழ்கிறவர்கள் மரணத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். பந்தி விசாரிப்பு வேலையில் இருந்த ஸ்தேவானை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையில கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தபடினால கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். ஐயோ அம்மா என்று பயந்தவன் அலறி ஓடவில்லை. முழங்கால் படியிட்டு வானத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய தேவனை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான், பிதாவுடைய வலது வரிசையில் அவர் இருக்கிறதை பார்க்கிறான், நம்பிக்கையோடு மரிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நாத்திகன். அந்த நாத்திகனுக்கு கீழே இன்னொருவன் வேலைக்கு சேர்ந்தான். குரு கிட்ட சிஷ்யனை போல சேர்ந்திருக்கிறான். அவருடைய கருத்துக்கள் கடவுள் இல்லை என்பது, ஐயோ இவரை போல அறிவாளி யாரும் இல்லை என்று சொல்லி அவர் பின்பாகவே போய் இவனும் நாஸ்திகத்தை நம்ப ஆரம்பித்தானாம். கடவுள் இல்லை 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 என்று சொல்லி அவருக்கு பின்பாக போய் இவனும் கடவுள் இல்லை என்கிற கொள்கையில ரொம்ப தீவிரமடைந்து விட்டான். காலங்கள் கடந்தது, 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். ஒரு நாள் எதேர்ச்சியாக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது ஒரு விடுதியில தங்க வேண்டிய நிலைமை வந்தது. இவன் அந்த விடுதியில தங்கியிருக்கும் பொழுது பக்கத்து அறையில பயங்கர சத்தத்தோடு ஒரு மனிதன் ஐயோ சாக போகிறேனே சாக போகிறேனே சாக போகிறேனே என்று அலறி கொண்டிருந்திருக்கிறான். இவன் அந்த விடுதியில இருக்கிறதான அந்த ஹெல்ப் பண்ணுகிற ஆட்கள் இருப்பாங்க, ரூம் பாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவனை கூப்பிட்டு என்ன பக்கத்துல ஒரே சத்தம்னா, அங்க ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு மரண பயம், இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான், ஐயோ எங்க போறேன்னு தெரியலையே, இருளுக்குள்ள போறேனே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு காரிருள் வருகிறது என்று கதறுகிறான் என்று சொன்னபொழுது இவன் சொன்னானா, என்னுடைய குருவாகிய சோ, நான் நினைக்கிறேன் இங்கர்ஷா என்று நினைக்கிறேன், தவறாக இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நான் 99% நம்புகிறேன் இங்கர்ஷா என்று.
இவன் சொன்னா நாம் எங்கர்ஷா மட்டும் இங்கே இருந்திருந்தால் அவனுக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியிருப்பார், அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்திருப்பார் என்று. அப்பொழுது அந்த விடுதியில் உள்ளதான அந்த அந்த வார்ட் பாய்ஸ் சொன்னா அந்த இங்கர்ஷா தான் அங்கே கத்தி கொண்டிருக்கிறான் என்று. பேசுவதற்கு தத்துவங்கள் நன்றாக இருக்கும், கடவுள் இல்லை என்று சொல்லுவது நன்றாக, உடல் நன்றாக இருக்கும் பொழுது மரண முறை சொல்லுவதற்கு நன்றாக இருக்கும். எந்த மனிதனும் தனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது ஒருவேளை கடவுள் இருந்து விட்டால் என்ன செய்வது என்கிற எண்ணம் அவனுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கடவுள் இல்லை என்று சொல்கிற அத்தனை பேரும் வேதத்தை படித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பானவர்களே, இதில் உண்மை இருக்கிறவனால் தான் கிறிஸ்தவர்களை அவர்கள் அதிகமாக எந்த காரியத்திலும் பம்புக்கு இழுப்பது இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குதா? இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். தீத்துவுக்கு எழுதினதான நிருபம், தீத்துக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். யோசிச்சு பாருங்க, ஒரு கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், எத்தனையோ ஆண்டுகள் வேலை செய்த பின்பு அவருக்கு கிரீன் கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த நாட்டிலே நிரந்தரமாக வாழலாம். அழகான நாடு, ஆசீர்வாதமான நாடு, பொருளாதாரத்தில் எந்த குறையில்லாத நாடு. இப்போ குறிப்பிட்ட நாளிலே மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போக வருகிறேன் என்று அவர் எல்லாம் சொல்லிவிட்டார். அவர்களுக்கு விசா காரியங்கள் எல்லாம் எடுத்து வைத்து விட்டார். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த குறிப்பிட்ட தேதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகள் போற இடத்தெல்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பா ஃபாரின்ல இருக்காங்க, நாங்களும் போய் ஃபாரின்ல செட்டில் ஆக போறோம்ட்டு. அந்த மனைவி பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லுவாக்கா, நல்லா பார்த்துங்கக்கா, இனி எப்போ வருவேன்னு தெரியாது, நாங்கள் அங்கேயே செட்டில் ஆக போறோம், அவ்வளோ ஆசீர்வாதமான தேசம், அங்க ஒரு தூசி கிடையாது, அங்க அவ்வளவு பொல்யூஷன் கண்ட்ரோலா இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துக்கு போறத ஒரு ஆனந்த பாக்கியமாக நினைப்பீர்கள். தெய்வ பிள்ளைகளே, தீட்டுள்ள ஒன்றும் இல்லாத மிக பரிசுத்தம் நிறைந்த ஒரு அற்புதமான தேசத்தை நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் வைத்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே சொந்த வீடு இல்லையா, கவலைப்படாதீங்க. நமக்காக ஒரு சொந்த வீட்டை தேவன் பரலோகத்தில் கட்டி கொண்டிருக்கிறார். அங்கே போவதற்குரிய ஆனந்த பாக்கியம், அதோ அந்த அந்த நம்பிக்கையை இந்த உலகத்துக்கு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்களா? அதைத்தான் இன்னைக்கு உலகம் பார்க்கல. நான் இயேசுவை நம்பினே, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் கிடைத்ததே சொல்லுவேன். இன்னைக்கு மேகசின்ல சாட்சியோட என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவை நம்புறே, வயிற்று வலி தீர்ந்துச்சு, தலைவலி தீர்ந்துச்சு, வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, இதைத்தான் சொல்லுகிறார்கள். இது இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. இந்த சாட்சியை விட நான் இன்று மரித்தாலும் பரலோகம் போவேன், என் நேசர் வரப்போகிறார், நான் ஆண்டவரோடு கோடி கோடி வருடமாக வாழப்போகிறேன், இந்த நம்பிக்கையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி வாழ்றீங்களா? இதை வெளிப்படுத்தி வாழத்தான் தேவன் நம்மை அழைத்தார். பவுல் அதை வெளிப்படுத்தினார். இந்த தேகத்தில் குடியிருக்கிறது உங்களுக்கு நன்மையா இருக்கும். இந்த தேகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா ஆண்டவரோட இருப்பேன். பேதுரு, இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து போகிறது சீக்கிரத்தில் நடக்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் மரணத்தை வரவேற்றார்கள் பரிசுத்தவான்கள். ஏனென்றால் பரலோக பிதாவுடைய சமூகத்துக்கு போக போகிறோம் என்று. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மரணம் பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு இன்பம் என்று பாருங்கள். கர்த்தருடைய பார்வையில கூட வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையா இருக்கிறது. கிறிஸ்தவன் மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. மரணத்தை முத்தம் செய்ய துணிந்தவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவத்துக்காக மரிக்கிற வரைக்கும் மரணம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருந்தது. உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு மரணத்தினால் மரணத்தை ஜெயித்தார். பாவமில்லாத பரிசுத்தனாக அவர் மரித்தபடினால் அவர் பாவத்துக்காக மரித்தார், பாவியாக மரிக்கவில்லை. பாவத்துக்காய் மரித்து நம்ம எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார். உங்களுக்காக ஒன்று சொல்றேன், கவனிங்க. இப்ப ஒரு பிள்ளை வீட்டில் தப்பு பண்ணி, ஸ்கூல்ல தப்பு பண்ணிடுச்சு, ஃபைன் கட்ட சொல்றாங்க. அந்த பிள்ளைகிட்ட காசு இல்லை, அப்பாட்ட வந்து சொல்லுது, தப்பு பண்ணது பிள்ளை, ஆனா தண்டனை அனுபவிக்கிறது யாரு? அப்பா தான் ஃபைன் கட்டுறாரு. அதை போலதான் நாம் செய்த பாவத்துக்காக பாவமே இல்லாத பரிசுத்தமாகிய தெய்வம் நமக்காய் மரித்தார். எதுக்கு தெரியுமா? நாம் மரித்தால் நித்திய ஜீவனை அடைவதற்காக. நம்முடைய ஆவியிலே ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ளவர்களாக
நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக. இந்த ஜீவன் கடவுளோடு கூட தேவனோடு நித்திய காலமாய் வாழப்போகிற அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் வாழணும். இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இந்த இடத்துல உலக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். பணம் சம்பாதிப்பதற்கும் பதவிக்கு வருவதற்கும் 1000 நம்பிக்கைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் பரலோகம் செல்வதற்குரிய நம்பிக்கை இம்மி அளவு கூட இல்லை. அன்பானவர்களே, இங்கே பவுல் சொல்கிறார், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல. இயேசுவை அறியாதவர்கள் அல்ல, இயேசுவை அறிந்தும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்க போறோன்னே நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாராம். அவருடைய அரண்மனையில் ஒரு விகடகவி இருந்தார். அவன் எப்பொழுதும் ஜோக் அடித்து ராஜாவை சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பான். சில நேரத்தில் முட்டாள்தனமாக எதையாவது சொல்லுவான். அப்பொழுது ராஜா சொன்னாரா, உனக்கு முட்டாள்களின் தலைவன் என்கிற பட்டத்தை கொடுக்கிறேன், இந்த கோலை கையில வைத்துக் கொடுன்னு சொன்னபொழுது அவனுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. என்ன ராஜா, இவ்வளவு சந்தோஷப்படுத்துறவங்களை என்ன போய் முட்டாள்களின் தலைவன் சொல்லிட்டீங்களேன்னு. அப்புறம் அந்த ராஜா சொன்னாரா, சரி, என்னைக்கு உன்னை விட பெரிய முட்டாளை பார்க்குறியோ அன்னைக்கு அவன் கையில் இந்த கோலை கொடுத்துரு, அந்த பட்டம் அவனுக்கு போட்டுன்னு சொன்னார். காலங்கள் கடந்தது. ஒரு நாள் ராஜா சுகவீனமாகி விட்டார், மரண தருவாயில் இருக்கிறார். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. அடுத்த அரசாட்சிக்கு வருவது யாரு, நாட்டை எப்படி காப்பாற்றல, எப்படி நடத்தணும், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த விகடகவி ராஜாவை பார்க்க போகிறான். போய் ராஜா பக்கத்தில் நின்ற போது ராஜா சொன்னார், விகடகவி, சீக்கிரத்திலே நான் மரித்து போய் விடுவேன் என்று சொன்னாராம். இவன் கேட்டான், ராஜா மன்னித்துக் கொள்ளுங்கள், மரித்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். ராஜா சொன்னாராம், தெரியாது. மரித்து போய்விடுவேன் என்று சொல்கிறீர்களே, இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேன் என்று சொல்கிறீர்களே, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபோது தெரியாது என்று சொன்னாராம். இரண்டாவதாக ஒரு கேள்வி கேட்டான், எப்பொழுது திரும்ப வருவீர்கள் என்று. நான் எங்கே போகிறேன் என்று தெரியாது, திரும்ப வருவனா இல்லையா எனக்கு தெரியாது. சரி, போகிற இடத்துக்கு வழிச்செலவுக்கு ஏதாவது சேர்த்து வைத்திருக்கிறீர்களா, ஏதாவது வைத்திருக்கீங்களா, கையில கொண்டு போகிறீர்களா. நான் எங்கே போகிறேன் என்று தெரியாது, அங்கே என்ன தேவை உண்டு என்று தெரியாது, எனவே நான் ஒன்றும் அதற்காக ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னபோது இந்த விகடகவி சொன்னானாம், ராஜா, இந்த கோலை மறுபடியும் உங்கள் கையில கொடுப்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன். உங்களைப் போல ஒரு முட்டாளை நான் பார்த்ததில்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு திட்டமிட்டீர்கள், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு ராப்பகலாக நீங்கள் பாடுபட்டீர்கள், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எத்தனை திட்டம் போட்டு அதை தீவிரமாய் நடப்பித்தீர்கள். ஆனால் மரித்த பின்பு போய் சேர வேண்டிய இடத்தை யோசித்தீர்களா, அங்கே என்ன தேவை என்பதை பற்றி யோசித்தீர்களா? உங்களைப் போல ஒரு முட்டாளை நான் பார்க்கவில்லை. பிடியுங்கள் கோலை, நீங்கள் தான் முட்டாள்களின் தலைவன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டானா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அறிவாளியா முட்டாளா? யார் அறிவாளி தெரியுமா? படித்து பட்டம் பெற்றவர்கள் அல்ல, தன்னுடைய ஜீவன் நிலையற்றது என்பதை அறிந்து, ஆனால் இது கடந்து போகும்பொழுது கடவுளோடு நித்திய காலமாக வாழ வேண்டியது, அதை நான் கடவுளோடு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே இணைக்க வேண்டும். அவரோடு இணைத்து வாழும்போது அவருடைய பிள்ளையாக வாழ்கிறேன். அவர் இந்த வேதத்தின்படி என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார், எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார், என்னை வழிநடத்திக்கிட்டே இருக்கார். பலவிதமான துன்பம், துயரம், கண்ணீர், கவலை, போராட்டம் இதெல்லாம் வரும்பொழுது என்னை ஆற்றி தேற்றி இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களை சந்தித்து, ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் பரலோகத்தில் அவரோடு கூட வாழ்வு. அப்படி என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எப்பொழுது இயேசு வந்தாலும் போவேன், அல்லது நான் எப்பொழுது மரித்தாலும் போவேன். இதைத்தான் பேதுரு சொல்கிறார், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிறவர்களுக்கு உத்தரவு சொல்லும்படி எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்கிறார். மீண்டுமாக அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். இந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லி பாருங்க, உலக மக்களுக்கு ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்குவாங்க. இயேசு எங்களுக்கு தேவை என்று. இன்னைக்கு நீங்க பணத்துக்காக இயேசுவை காட்டும்போது இயேசு தேவையில்லை என்று சொல்லிவிடுவார்கள். நல்ல சுகத்துக்காக இயேசுவை காட்டும்போது தேவையில்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் பரலோகத்துக்காக இயேசுதான் தேவை. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஏன் தெரியுமா? அவர்தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்.
நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? பரலோகத்துல தேவன் எனக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை கூட்டி கொண்டு போவேன். இயேசு வருகிற காலம், அவர் வரும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் உலகத்தில் எவ்வளவு கவலைகள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும், தேவனோடு நடக்கிற எந்த கிறிஸ்தவனும் அசைக்கப்படாது. நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வரக்கூடிய துர்ச்செய்தியை கேட்டு நீதிமான் பயப்படவே மாட்டான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட தில்லில் வாழணுங்கிறதா என்னுடைய ஆசை. இப்படிப்பட்ட நம்பிக்கையில வாழணுங்கிறதா என்னுடைய ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லவில்லை. இந்த உண்மையை ஆனந்தத்தோடு உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே என்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். பகலில் ஒருவேளை நான் கோபப்பட்டு விட்டாலோ, தெரியாமல் ஏதாவது கோபமாய் பேசிவிட்டாலோ, இரவில் படுக்கும்போது என் ஆண்டவரிடத்தில் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இதை என்னுடைய போதகர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்குரிய தற்பரிசோதனை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்று வரை ரட்சிக்கப்பட்டு 36 ஆண்டுகள் ஆகிறது. நான் ஊழியத்துக்கு வந்து 35 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரை இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், சுய நீதியை நான் சார்ந்து கொள்ளவில்லை, தேவ கிருபையை சார்ந்து அவரோடு வாழ்கிற நம்பிக்கையில சொல்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே என் ஆண்டவர் இயேசு வருவார் என்றால் இப்பொழுது இப்படியே நான் அவரிடத்தில் போவேன் என்கிற நம்பிக்கையை வாழ்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதா? இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது இயேசு வருவார் என்றால் நீங்கள் போக ஆயத்தமா? இந்த ஆயத்தத்தோடு வாழ்ந்தோம்னா எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. எவன் சிப்பு போட்டான்னா, என்ன போட்டான்னா, எவ்வளவு உபத்திரம் வந்தான்னா, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். ஸோ 2 நம்பிக்கை. ஒன்று, நான் மரித்தார் தேவனோடு கூட இருப்பேன். இதைத்தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார். ஏன் மற்றவங்களை போல நீ நம்பிக்கை இல்லாம நீ அழுதுகிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இப்போ ஏற்கனவே நம்ம செத்துட்டோம்னு வச்சுங்களேன், இயேசு வரும்பொழுது செத்து போன ஒவ்வொருவரையும் முதலாவது உயிரோடு கூட எழுப்புவார். இந்த நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலக மக்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை. மரித்தோர் எங்கே இருப்பார்கள் என்று தெரியாது. நமக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? மரித்த உடனே சரீரத்தை விதைக்கிறோம். அவர்களுடைய ஜீவன் பரதீசில் போய் இளைப்பாரி கொண்டிருக்கு. பரலோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்டேஸ்ட் போல பரதீசு என்கிற இளைப்பாறுகிற இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தில் பார்த்தோம் அல்லவா? அந்த இடத்திலே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது ஐஸ்வர்யவான் லாசர் இருந்த அந்த இடத்தில் பரதேசிலை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டார். பரதேசி இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா பரதேசி இருக்கு. அதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்புவோம். ஆராய்ந்து அறிந்து கொள்வதை விட வேதம் சொல்லுகிறதை நம்புவோம். இயேசு இன்றைக்கு மரித்தால் என்னுடைய ஜீவனை பரதேசில் இளைப்பார வைத்துக் கொண்டிருப்பார். என்னுடைய சரீரம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும், ஏன் தெரியுமா கிறிஸ்தவங்க எரிக்கிறது கிடையாது. எரித்தாலும் சாம்பலிலிருந்து கர்த்தர் உயிரோடு கொண்டு வருவார். அது வேறு நம்பிக்கை. நாம் எரிக்காமல் இருப்பதற்கு காரணம், பெட்டியில வைப்பதற்கு காரணம், இயேசு வரும்பொழுது எக்கால சத்தம் வரும்பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அதுக்கு முன்னாடி எக்கால சத்தம் கேட்கும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருவார்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் உயிரோடு இருக்கு நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற வார்த்தை தான் ராப்சர் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்த ஏராளமான படங்கள் உண்டு. கண்ட காரியங்களை நீங்கள் பார்த்து உங்கள் நேரத்தை வீணாக்குவதை விட நம்ம ராப்சர், லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்லாம் போட்டீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன் ஃபிலிம் வரும். எவ்வளவு அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நாட்களில் எவ்வளவு ஆபத்து உண்டு, கைவிடப்பட்ட அந்த பூமியில் எவ்வளவு வேதனை உண்டுங்கிறது. கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க ரத்த சாட்சியா மரித்தால் தான் விமோசனம் உண்டு. அப்படி ரத்த சாட்சியா அந்த நேரத்தில் போராடுறத விட இப்ப பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கா? இந்த நம்பிக்கையை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்க்கட்டும். இவங்க வித்தியாசமா இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் வருவார், நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லுவாங்க. உங்களில் இருக்கிற இந்த நம்பிக்கை இந்த உலகம் பார்க்கட்டும். இந்த நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் மட்டும் காட்டி வாழ்ந்திருந்தா
நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்மளை பார்க்குறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் என்னைக்கோ எங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு இந்த நம்பிக்கை வேண்டிட்டு வருவாங்க. இதுக்கு தான் இயேசு தேவை. இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்வீர்களா? இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்கிறீங்களா? இல்லாட்டா மனம் திரும்புங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடை. இந்த உலகம் கெடுக்கக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற அட்மாஸ்பியர் கெடுக்கக்கூடியது. பொல்யூஷன் எங்கே பார்த்தாலும், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இப்படி ஏராளமான பொல்யூஷன்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் கெடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த பூமியில் நம்முடைய ஆன்மாவை கெடுக்கக்கூடிய ஏராளமான காட்சிகள் உங்களுடைய மொபைலில், உங்களுடைய டிவியில், உங்களுடைய கம்ப்யூட்டரில் உங்களுடைய ஆத்மாவை கெடுக்கக்கூடிய காரியங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்யூஷனை உங்களுக்கு காப்பாற்றிக்கிறதுக்கா மாஸ்க் போடுறீங்க, வைரஸ் பாதிக்கப்படக்கூடாது இருக்க மாஸ்க் போடுறீங்க, கண்ணாடி போடுறீங்க, நல்ல உடைகளை போட்டுக்கிறீங்க. ஆத்மா கரைபடாமல் இருக்க வேண்டுமானால் என்ன போடுகிறீர்கள்? இயேசுவின் இரத்தத்தால் காக்கப்பட வேண்டும். அந்த இயேசுடைய இரத்தத்தால் காக்கப்பட்டு வாழும்போது நமக்கு ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். எப்போ வந்தாலும் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேருவேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். குருட்டு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் அப்படியே எப்படியாவது என்னை கொண்டுட்டு போயிடுவாரு, அதெல்லாம் மன்னிச்சிடுவார். இந்த காரியத்தில் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கணும். என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருக்கு பிரியமாக வாழ்கிறேன். அப்பா வரும்பொழுது என்னை அழைத்து கொண்டு போவார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்னை அழைத்து கொண்டு போவார். அந்த மன உறுதியோடு கூட வாழுங்க. இந்த உறுதியை அந்த உலகம் பார்க்கட்டும், அந்த உலகம் வரும். சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட தேசம், நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பவில்லை, குறிப்பிட்ட தேசத்தில் கிறிஸ்தவர்களாய் பிறந்து வளர்ந்தவர்கள் வேற்று மதத்தில் அந்த காரியங்களிலே, சடங்குகளிலே, அங்கே உள்ள சம்பிரதாயங்களிலே கவர்ந்து இழுக்கப்பட்டு மதம் மாறினார்கள் என்பதை தொலைக்காட்சியில் பெரிதாய் பேசினார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்தவர்கள் பேரில் இருந்தார்கள், சத்தியத்தை அறியாதவர்கள். சத்தியத்தை அறிந்திருந்தால் தேவனுக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசி நாட்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். இப்பொழுது நேரிட்டு கொண்டிருக்கிறது. கடைசி வரை உறுதியா இருங்க. நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம். இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். நீர் இந்த பூமியில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். இந்த நம்பிக்கை இல்லாத உலகத்துல நாங்கள் நம்பிக்கையோடு வாழும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் இந்த நம்பிக்கையோடு வாழ்வதை உலகம் காணட்டும். உலகத்துக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கத்தான் நீர் உயிரையே கொடுத்தீர். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கைக்குள்ளே கடந்து வருவார்களாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், இந்த 3வது வாரமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 வாரம் பாட்டு, கதை, வசனம் எல்லாத்தையும் கற்றுருப்பீங்க. இன்றைக்கும் புதுசாக நம்ம ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம பாட போகிறோம். சீக்கிரமாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேவா குட்டீஸ்? திரும்ப ஒருக்கா பாடலாம். சத்தியம்
பண்ணுவாங்க. அந்த வேர்ட்ஸை பார்த்து கடைசியாக ஒருக்கா பாடலாம். ஓகேவா? நல்லா இருந்துச்சா? நினச்சதை விட சீக்கிரமாக நீங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க, சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. இப்போது இந்த பாட்டு செஷன் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஆண்டி வந்து சூப்பராக ஒரு மிஷனரி ஸ்டோரி உங்களுக்காக சொல்ல போகிறாங்க. எல்லாம் உட்காந்து பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், ஸ்டோரி டைம்குள்ளே வந்திருக்கீங்களா? இன்றைக்கி கூட ஒரு மிஷனரி ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, கவனமாக நீங்கள் கேளுங்க. கடைசியில் ஆண்டி உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். கேட்கும்போது நீங்கள் அதை என்ன செய்யணும், எனக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். சரியா? பாருங்கள், ஸ்காட்லாந்து தேசத்தில் 19ஆவது நூற்றாண்டில் ஒரு காலேஜில் 2 அண்ணனுங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? ஒரு அண்ணன் பெயர் அலெக்சாண்டர் டஃப், இன்னொரு அண்ணா பெயர் ஜான். 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருக்காங்க. பாரு, எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, எங்கே வந்தாலும் ஒன்றா வருவாங்க, சாப்பிடும்போது ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இன்னொன்று கூட செய்வாங்க, டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? அந்த ஜான் அண்ணனுக்கு எப்போவுமே இந்தியா தேசத்துக்கு மேலே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்தியா தேசத்தில் இருக்கிற ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வறுமையில் இருக்காங்க, மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் நான் ஆண்டவருடைய அன்பை எப்படியாவது சொல்லணும் அப்படிங்கிறதான ஒரு பாரம் அந்த ஜானுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. இதை எப்பவுமே அந்த அலெக்ஸ் அண்ணாட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அலெக்ஸ், நீ எனக்காக ப்ரேயர் பண்ணு, நான் இந்தியா தேசத்துக்கு போக போகிறேன் மிஷனரியா, எனக்காக நீ ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஜானும் இந்த அலெக்ஸும் 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாரு, ஒரு டைமில், அதாவது 1827 அந்த அண்ணா என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த ஸ்காட்லாந்து காலேஜில் இருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க அப்பா அம்மாட்ட போய் இந்த ஜானை பற்றி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இந்த ஜான் வந்து இந்தியா தேசத்துக்கு மிஷனரியாக போக போகிறான்னா, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நேர்மையாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் அந்த இந்தியா ஜனங்களுக்கு மேலே ஒரு பாரத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். இவனை பற்றி தெரியவே செய்யாது, அவனை பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? இந்த ஜானுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாட்கள் கடந்து போச்சு. பாரு, மறுபடியும் இந்த அலெக்ஸ் காலேஜுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி வழக்கம் போல் அவங்க லைஃப்பை போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஜான் மறுபடியும் அலெக்ஸை பார்த்து சொல்கிறான், டே, நான் மிஷனரியாக போக போகிறேன்டா, எனக்காக நீ ப்ரேயர் பண்ணிக்கோடா, நான் எப்படியாவது போகணும்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்படி இருந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் அலெக்ஸ் அவங்க வீட்டுக்கு போகிறான். அப்படி போகும்போது அமைதியாக இருந்துடுறான். அப்பா அம்மாட்ட நல்லா பேசுகிறான், ஆனால் எதுவுமே காட்டிக்கல. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, அலெக்ஸ், நீ ஒரு நாள் ஜானை பற்றி பேசவே இல்லையே, எப்போ பார்த்தாலும் ஜானை பற்றி சொல்லிகிட்டே இருப்பா, ஆனால் இப்போ ஒன்றுமே நீ பேசலையே அப்படின்னு சொன்னோடனே அந்த அலெக்சாண்டர் டஃப் அப்படி அமைதலாயிட்டாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் அந்த ஜான் இறந்து போயிட்டாரு. இந்த அதிர்ச்சியான செய்தியை அவர்கிட்ட சொல்கிறாங்க அம்மா அப்பாட்ட.
அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஐயோ, ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பானே, ரொம்ப பாரமாக இருந்தானே, மிஷினரி பாரம் அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இந்த ஒரு சூழ்நிலையில் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே அந்த அலெக்சாண்டர் கேட்டாங்க அவங்க அப்பாட்ட, அப்பா, இந்த ஜானோட இடத்துல நான் ஏன் மிஷினரியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறமா அப்படியே யோசிச்சுட்டு சொன்னாங்க, சரி, உன்னுடைய விருப்பம் அதுவாக இருந்தா நீ சந்தோஷமா நீ இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பாரு தம்பி தங்கச்சி, இந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? 1930 இந்தியா தேசத்துக்கு வர்றாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே வந்து பார்க்குறாரு, இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு படிப்பறிவு கிடையாது, சரியாக சாப்பாடு கிடையாது, சரியாக தங்குற இடம் கிடையாது, அவங்க இருக்கிற இடமே ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த அலெக்சாண்டர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இந்த மக்களுக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும்? கல்வியை பற்றி கற்றுக் கொடுக்கணும். கல்வி அறிவு வந்தாதான் இவங்க நல்ல முறையில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வழி கல்வியையும் அதே மாதிரி தமிழ் வழி கல்வியையும் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்குறாரு. அவங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறாங்க. நல்ல உயர்கல்வியெல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க. ஆனால் இவரோட எண்ணம் எல்லாம் இந்த இந்தியா மக்களுக்காக எப்படியாவது நம்ம பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், ஆண்டவரை பற்றி இவர்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரத்தோட அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது. 30 ஆண்டுகளாக அந்த இடத்துல இருந்தவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஊழியத்தை செய்கிறாரு. ஆண்டவருடைய அன்பை பற்றி அந்த ஜனங்களுக்கு எடுத்து கூறிட்டே இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்படுறாரு. அப்படி இருக்கும்போது 1867 அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய ஸ்காட்லாந்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. மோசமான உடல்நிலை, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு தாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, என்னுடைய சோர்ந்து போன சூழ்நிலையிலையும் நான் எங்கே உட்கார்ந்தாலும் எங்கே நடந்தாலும் தளர்ந்து போனாலும் என் இந்தியா தேசத்துக்காக நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். இந்தியா மக்களுக்காக நான் பாடுபடுவேன். என்னுடைய மூச்சு, அதாவது இந்த சரீரத்தில் என் உயிர் இருக்கிற வரை நான் இந்தியா தேசத்துக்காக பாடுபடுவேன், இந்திய மக்களுக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பாரு, சூழ்நிலையிலே ஸ்காட்லாந்து தேசத்துக்கு போகிறாரு. அங்கே போனாலும் இவருடைய எண்ணமெல்லாம் இந்திய நாட்டு மக்களுக்கு மேலேயே ஒரு பாரமாக இருந்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சர்ச்சில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இந்த இந்திய நாட்டு மக்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்படியே கீழே சாஞ்சு விழுறாரு. உடனே 2 பேர் அவர் என்ன செய்கிறாங்க? அப்படியே தூக்கி நிறுத்தி விடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அம்பையில் நின்றுட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு? அவங்கள்ட்ட பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பார்த்து, வாலிபர்கள் எல்லாம் பார்த்து கேட்குறாரு, பாருங்க, நீங்கள்லாம் எவ்வளவு நல்ல ஒரு ப்ரிப்பேர்டோடு இருக்கிறீங்க, நல்ல உடல் வலிமையோடு இருக்கிறீங்க, நல்ல ஒரு ஸ்காலராக இருக்கிறீங்க. ஆனால் எலிசபெத் ராணி சொன்னாங்க, மிலிட்ரியில் பணிபுரியறதுக்கு யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் ஓடி போகிறதுக்கு உற்சாகமாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த இளைஞர்கள்லாம் நீங்கள் இந்தியா தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க மக்களெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம், பாதுகாக்கலாம், உங்களுடைய பிரயாசம் எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். யாரெல்லாம் நீங்கள் இந்தியா தேசத்துக்கு போக ரெடியாக இருக்கீங்கன்னு கேட்டார். யாருமே சொல்லவே இல்லை, அமைதியாகிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மறுபடியும் அங்கே இருக்க பேரண்ட்ஸை பார்த்து கேட்குறாங்க, யாரெல்லாம் இந்தியா தேசத்துக்கு உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யாருமே பேசவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலையில் கூட என்னை கொண்டு போய் அந்த கங்கை ஆற்று கரையில் என்னை விட்டுருங்க, நான் என்ன செய்வேன்? என் உயிர் இருக்கிறது வர அந்த இந்தியா மக்களுக்காக நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துடிச்சுக்கிட்டே இருந்தார். பாருங்கள் தம்பி தங்கச்சி, அந்த கடைசி மூச்சு வர அவருடைய எண்ணம், அவருடைய ஒவ்வொரு திங்கிங்க எப்படி இருந்துச்சு? இந்தியா தேசத்து மக்களுக்கு மேலேயே இருந்துச்சு. பாருங்கள், நம்ம வந்து இன்னைக்கு அருமையான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ மிஷினரிகள் நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை நமக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நிமிஷம் கூட யோசித்து பாருங்கள். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தேவைகளோடு இருக்காங்க, பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்காங்க, ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுறவங்க கூட இருக்காங்க. ஏன் உன்னால் உதவி செய்ய முடியல?
நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவர்களுக்கு கூறுறவர்களாக இருக்கணும். ஒவ்வொருவரும் நீங்கள் ஒரு பொறுப்போடு நடந்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் வரும்போது மற்றவர்களுக்கு உதவி நீங்கள் செய்ய முடியும். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நாளில் இருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். குட்டீஸ், இந்த நேரத்தில் கண்ணை மூடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் அன்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அதே அன்பை ஆண்டவரே தன்னோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல தேவனை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. எத்தனையோ ஜனங்கள் தேவையோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்கப்பா. அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய உங்கள் அன்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, ஜானட் நல்லா சாங்ஸ் இருந்தாங்களா? எல்லாம் நல்லா கேட்டிருந்துருப்பீங்கல்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. வேறு ஆன்ட்டி நல்லா ஸ்டோரிஸ் இருந்தாங்க. இந்த வெளியில் கூட நாம் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு மெமரி வேர்ஸ் கற்றுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் பைபிள் எடுக்கலாமா? என்னோட சேர்ந்து பைபிள் எடுக்கலாமா? நாம் இன்னைக்கு கற்றுக்க போகிற வசனம் என்னன்னா, ரோமர் 15:21, பக்கம் 224. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 15:21, பக்கம் 224. ஓகே, நம்ம அதில் உள்ள வசனத்தை பார்க்கலாம். கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். என்னோட சேர்ந்து இன்னொருக்க நீங்க சொல்லலாமா? கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இன்னும் ஒரே ஒரு முறை இன்னொருக்கா என்னோட சேர்ந்து, கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இன்னும் ஒரே ஒரு முறை நமக்கு டிஸ்பிளேல மேலே காமிப்பாங்க. அந்த டிஸ்பிளேல இருக்கிற வார்த்தையை பார்த்து நம்ம இன்னும் ஒரு முறை நம்ம சொல்லலாமா? கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? நாமளும் கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று. நாமளும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, இன்னும் இயேசுப்பாவை தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். சுவிசேஷம் சொல்றதுன்னா என்னது? நம்ம இயேசுப்பாவை பற்றி அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் சொல்றது. ஓகே, நீங்க எல்லாரும் சொல்லுவீங்களா? ஓகே, நீங்க சொல்லுவீங்க, பார்க்கலாம். ஓகேவா? பாய், see you. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென்.